எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னுடைய சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே நன்றி முதல்ல வந்ததுக்கு. அதுக்கப்புறம் வணக்கம் சார். கீழே இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுங்களுக்கும் வணக்கம் சார். நீங்க வேற யாருமே எல்லாம் வேற வேற இல்லை சார். எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு நேரம் நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சிவசம்பு படத்தின் தயாரிப்பாளர் அதிதேவி சார், லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர். இந்த படத்துல முக்கியமானவங்க எங்களுடைய டைரக்டர் பகவதி பாலா சார். இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே. எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் சார். அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான படம் சார். என்னுடைய 2018 இருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது. நிறைய பேசணும், ஆனால் நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவ்வளோவா பேச முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், என்னுடைய உழைப்பு, என் கஷ்டம், என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான். இந்த சிவசம்பு படம் தான் என்னுடைய எல்லாமே. நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்படேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லியாங்க சார். அதில் முதல்ல நான் நன்றி சொன்னேன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் என்னால் வைக்க முடியாது. என்னுடைய ஜட்ஜிங்க சார் உங்களுடைய பவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸை கேட்டு தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் நின்று இருக்கேன். எங்கள் ஜட்ஜி சாருங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் மூணாவதா நான் சொல்லணும்னா, இவங்கெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது, ஒரு இயக்குனர் இருந்தால் தான் ஒரு யாராக இருந்தாலும் தயாரிப்பாளர் ஆக முடியும். சும்மா எல்லாராலையும் தானா தயாரிப்பாளர், பணம் இருக்கிறவங்களாம் தயாரிப்பாளர் ஆகிட முடியாது. அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும், அதுக்கேற்ற டைரக்டருங்களும் கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நிற்க வச்சுக்க மூணாவது நபர்னு சொன்னோன்னா எங்கள் டைரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. ஒரு பொண்ணை நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான். என்னுடைய அம்மா வர முடியல, அவங்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அது என்னுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மருமகளா, ஒரு அம்மாவா நான் நிறைய சாதிச்சிருக்கேன், எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன். சினிமாவில் சாதிக்கணும்னு என்னுடைய வெறி, எப்படி சொல்றது, எனக்கு புருஷன்னு எங்க ஹஸ்பண்ட் இறந்து 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாம இன்னைக்கு நான் துணிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னா அது சினிமா தான். ஐ லவ் மை சினிமா. என் சினிமா தான் எனக்கு லவ்வரு, என் சினிமா தான் என் புருஷன், என் சினிமா தான் எனக்கு எல்லாமே. சினிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாரா இருக்கேன். நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன். ஒரு படம் 10 படம் எத்தனை படமாலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் தோல்வி எனக்கு கிடையாது. என் சினிமா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் சினிமா தான் எனக்கு உயிர். அதனால என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. என்னுடைய மாமியார்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும், என் மாமியாரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. என் மாமியார் ஃபேமிலியை கூப்பிட்டு நான் மேடையில கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார். என் மாமியார் ஃபேமிலி மட்டும் வந்துட்டோம். அத்தை வாங்க அத்தை. எனக்கு டைம் இல்லைன்றத ஷார்ட்டா முடிச்சிட்டேன். மணிமாறன் சார் கொஞ்சம் அத்தை எங்க இருக்கீங்க? மணிமாறன் சார் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பேசல சார். சரி சரி ஓகே ஓகே சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய படத்தை பாருங்க, எல்லாரும் விஷ் பண்ணுங்க, வந்து எல்லாரும் சினிமா தியேட்டர்ல வாங்க சார். நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தான் நான் ஜெயிக்க முடியும். வாங்க சார். நன்றி, வணக்கம் சார். ஒரு குழந்தைய வந்து வயிற்றுல வந்து சுமக்கிற மாதிரி தாங்க ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதும். ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு தாயாக போற பொண்ணுக்கு எவ்வளவு கனவு இருக்கோ, அடுத்தது நம்ம குழந்தை எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் தேட்டர்ல நம்ம படம் எப்படி ரிலீஸ் ஆகும், எப்படி ஆடியன்ஸோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட எதிர்பார்த்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட போய் படம் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிவசம்பு படத்துக்கு உங்க எல்லாரோட ஆதரவும் வேணும். அடுத்ததாக PRO யூனியன் தலைவர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் விஜய் முரளி சார் அவர்களை உங்கள் முன்னால் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள திரையுலக பெருமாக்களே, உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். ஏன்னா மாலை ஆரம்பிக்க வேண்டிய படம் இரவு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பத்திரிகையாளங்க தான் காரணம். ஏன்னா வேற ஒரு இடத்துல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வழக்கமா விஐபிக்காண்டி வெயிட் பண்ற ஃபங்க்ஷன் இப்ப பத்திரிகையாளர்களுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கு. அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி. எதுக்காக மாமியார ஸ்டேஜுக்கு வர வைக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமைப்படுத்துறதுரா அப்படி கிடையாது சார். ஒரு பொண்ணா ஒரு சினிமா ஃபீல்டுக்கு வந்தா ஒரு மாமியார் வீட்டுல எவ்வளவு திட்டுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அம்மா வீடு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, மாமியார் வீடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க.
ஆனா எனக்கு முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணது என் மாமியார் வீடு தான் சார். என் மாமியார், என் மச்சனை, என் நாத்தனாருங்க என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. நீ ஒரு எங்க ஹஸ்பண்ட் இறந்து 16வது நாளே நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் சார். காரியம் முடிஞ்ச உடனே நான் வந்துட்டேன். எனக்கு பொட்டு வச்சு பூவை வச்சு நீ வெளியில போ, நீ போய் உன் பட வேலையை பாரு சாதின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணது என் மாமியார் தான் சார். என் நாத்தனாருங்க தான் பண்ணாங்க. இந்த காலத்துல மாமா போகாத உள்ளவே என் புள்ள செத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க மாமியார் அது மாதிரி சொல்லல, என் மச்சன் அப்படி சொல்லல, என் மாமியார் ஃபேமிலி எனக்கு எதுவுமே சொல்லல. நீ போ தைரியமா போய் சாதி அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு என்கரேஜ். அதுக்காக தான் சொல்றேன், எல்லா பெண்களையும் இந்த மாதிரி நம்பி வெளியே விட்டீங்கன்னா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும் சார். இந்த சிவசம்போ ஆடியோ ரிலீஸுக்கு வருகை தந்துள்ள நீதி அரசர் எஸ்.கே. கிருஷ்ணன் அவர்களையும், வினோபா அவர்களையும், ஆர். கணேஷ் அவர்களையும் இந்த படக்குழுவினர் சார்பில் முதல்ல வரவேற்கிறோம். ஏன்னா நீதியே இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. கைத்தட்டிய 10 பேருக்கு மட்டும் நன்றி. நீங்க கை தட்டினீங்கன்னு வச்சுங்க, உங்க உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமா இருக்கும் உங்க உடம்பு. அந்த காலத்துல கை தட்டுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்க கை தட்டு உங்க ஹார்ட் நல்லா வேலை செய்யும். ஆமா, ஏன்னா பல இடத்தால பிபி சுகர் ஏறுது. நீங்க கை தட்டி இறக்குங்க. அதே மாதிரி பேரரசர் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்குன்னே வந்து வாழ்த்துறத வந்து தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா கொண்டு இங்க வந்திருக்கிறாரு. நம்ம செந்தில், நடிகர் செந்தில்னாலே இன்னைக்கு வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு மறுபடியும் இன்னும் யாரும் இல்லை. இனிமேல் ஒருத்தர் பிறந்துதான் வரணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட மட்டும் பிரபலமாக இருந்த நம்ம இமான் அண்ணாச்சி இன்னைக்கு பெண்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்புறம் அன்பு செல்லியன் சார், அப்புறம் இந்த படத்தை நடிச்சிருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம பகவதி சாரை பத்தி சொல்லிதான் ஆகணும். ஒரு அன்பு சார் சொல்ல மாதிரி அடுத்த ராமநாராயண் உருவாகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறது கூடுதல் செய்தி. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா அஸ்தவதானின்னு சொல்லலாம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், கேமரா, நடிப்பு, தயாரிப்பு, விநியோகம், இது 8 இதையும் அவர் கையில் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம், ஒரு கைகாட்டின்னு சொல்லலாம். நஷ்டம் அடையாமல் காப்பாற்றிட்டு வர்றாரு. அவருக்கு இந்த நேரம் ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம லயன் டாக்டர் கே. கருணாகரன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாரு. அவரும் ஒரு ப்ரொடியூசரு. ஆனால் அவர் படத்து பேரை கேட்டிங்கன்னா நீங்கள் கைத்தட்டுவீங்களா சிரிப்பீங்களா தெரியல. காதலி என்னை காதலி, இதுதான் அவர் எடுத்த படத்தோட டைட்டில். அவருக்கு ஒரு ஆசை, அந்த காலத்தில் அவர்கிட்ட சொல்ல முடியல, டைட்டில் வச்சுட்டார் அவர் அந்த மாதிரி படத்தை. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம். இந்த சிவசம்போ படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிறதுக்கு ஐட்டங்கள் எல்லாமே அது நல்லா இருக்கு. இந்த கதாநாயகன் அறிமுகமாகிறவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். நல்லா கிளாமராக ஒரு பொண்ணு கூட நல்லா கேப் விடாமல் கட்டி பிடிச்சி நல்லா ஆடி இருக்கிறாரு. பாருங்க, வருத்தத்தோட சொல்றாரு. அந்த கதாநாயகி வந்திருக்காங்களா? நல்லா கோஆபரேட் பண்ணியிருக்கீங்களா அவருக்கு?
அதே மாதிரி இந்த படத்தை இப்போ தயாரிப்பாளர் அதிதேவி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க மாமியாரை பற்றி. அவங்க மாமியார் மிச்சிய மருமகளாக இருக்கிறது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இவங்களுக்கு உதாரணமாக இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை நிஷா இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. டிவியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு எல்லாமே எங்கள் மாமியார் தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க, அதனால தான் நான் இங்கே சுதந்திரமாக இருக்கிறேன்னாங்க. அதனால முதல்ல அறந்தாங்கி உஷா இவங்க வந்து இவங்க அருமந்தை, அவங்க அறந்தாங்கி, ரெண்டு ஊர் பேர் தான். ஸோ அதனால இவங்களுக்கு கைத்தட்டமோ இல்லையோ அவங்க மாமியாருக்கு ஒரு கைத்தட்டி வாழ்த்து சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் விஐபிங்கெல்லாம் அனுபவிச்சிங்கன்னா பகவதி பாலா சார் ஒரு கேக் வெட்டுறதுக்கு அனுபவிச்சிங்கன்னா ஒரு பிறந்த நாள் வெற்றிடலாம். படத்தின் டைரக்டர் அவர்களுக்கு நம்ம படத்தோட ஹீரோ சிறப்பு செய்வார். தர்மபுரி ராதாக்கா அவர்கள் தற்போது பாலா சாருக்கு சிறப்பு செய்வார். பிஆர்ஓ உதயா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஸ்ரீதர், அப்புறம் ஹரி. பேரரசு அவர்களை சால்வை அன்னைக்கு கேட்டுக்கொள்கிறோம். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பகவதி பாலாவுக்கு வந்து நீங்க எல்லாருமே கூட இருக்கணும். அதாவது சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி பெற்றாதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இது நான் பேசுறது கைத்தட்டல, பிஆர்ஓக்களுக்கு கைத்தட்டுறாங்க. ஏன்னா இப்போ நல்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த சிறு முதலீட்டு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா வர பெப்சி தொழிலாளர்களுக்கும் இந்த படங்களுக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. பெரிய படங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் 25 படங்கள் வந்துச்சுன்னா 175 படம் வந்து சிறு முதலீட்டு படங்கள் தான் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும். அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியை வாழ வச்சுட்டு இருக்காங்க. தியேட்டர்களை வாழ வைக்கிறாங்க, ஓடிடி தளத்தை வாழ வைக்கிறாங்க, சேனலை வாழ வைக்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம் நம்ம யூடியூப்புக்காரங்களை எல்லாரையும் வாழ வைக்கிறது இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் வர படங்களால தான். இந்த மாதிரி படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பொதுவாகவே ஒரு கதையை சொல்லும் போது அதில் வந்து புதுமுகங்கள் நடித்தா நீங்கள் யாருமே இப்போ வந்து தேட்டரில் போய் படம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள்லாம் தேட்டரில் போய் புதுமுகங்கள் நடித்த படத்தை பார்த்தா தான் நாளைக்கு அவங்க மிகப்பெரிய பிரபலமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போஸ்டர்லையோ இல்லை ஃப்ளெக்ஸ்லையோ இல்லை சோசியல் மீடியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்கள் படம், அந்த 12 ஹீரோக்கள் படத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்காது. ஸோ இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா இந்த மாதிரி படங்களை பாருங்கள். அப்படி பார்த்த படங்கள் தான் சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லப்பர் பந்து, அந்த குடும்பஸ்தன் மாதிரி ஹவுஸ் கீப்பிங் இதெல்லாம் வந்து நல்லா போயிருக்குது புதுமுகங்கள் நடித்த படம்லாம். ஸோ மக்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசர் கூப்பிட்டாங்க, டைரக்டர் கூப்பிட்டாரு, அப்புறம் வந்து ஹீரோ கூப்பிட்டுருக்காரு, கேமராமேன் கூப்பிட்டுருக்காரு, மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டுருக்காருன்னா நீங்கள் வந்திருக்கிறீங்க. இங்கே வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை பார்த்துட்டு சும்மா கையை மட்டும் தட்டிட்டு நீங்கள் கிளம்பி போகிறது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் போய் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய விரும்பிய காசில் நீங்கள் படம் பார்க்கலாம். அவ்வளோ இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச உங்களால் என்ன செலவு பண்ண முடியுமோ அதை நீங்கள் செலவு பண்ணி படம் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா தான் இந்த படங்கள்லாம் வந்து வெற்றி அடையும். இதையும் இங்கே ஒரு கோரிக்கையாக வச்சு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து அடுத்தடுத்து நம்ம ஜட்ஜெல்லாம் இருக்காங்க, நிறையா பேச போகிறாங்க. உங்களுக்கு நிறைய இருக்கு. எப்படி இன்னொரு 1 hour நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் இங்கே ஜாலியாக இருக்கு, பேசலாம். செந்தில் சார்லாம் நல்லா பேசுவார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
மேடையில் பேசுவதற்காக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ல விசால், கலர்ல விஜயகாந்த், ஸோ ரெண்டும் கலந்த கலவை நம்மளுடைய தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் நடராஜ் அவர்களை பேசுவதற்காக நம்ம திரைப்படத்தின் கதாநாயகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் உங்கள் கைத்தட்டலுடன். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ், மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், என் கூட நடித்தவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் மிக்க நன்றி. என் பேர் நடராஜன். நான் இந்த சிவசம்பு திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ளேன். எங்கள் குடும்பத்துலேயும் சரி, எங்கள் ஊர்லேயும் சரி, இது வரைக்கும் சினிமாவில் யாரும் நடித்தது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு பேச்சு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை விட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அவங்க பையன் வந்து நல்லா பெரிய லெவலில் போகணும்னு சொல்லி எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க. அதுலேயே வந்து பாலா சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 டைரக்டரை பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்தில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் என்னோட பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலா சாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்ககிட்ட வந்து பாலா சார்கிட்ட பற்றி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். உடனே எங்கள் அப்பா பேசிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க. சார் 3 நாளில் போகலான்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பித்து ஊட்டிக்கு போனோம். சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் சீன் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ 2 கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் படத்தில் நடித்த மொத்தம் 5 கதாநாயகி. 3 நாள் 7 நாள் ஷூட்டிங் போச்சு. கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை. உடனே சார் என்ன சார் எப்போ சார் ஹீரோனி காட்டுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், இருங்க சார் படத்தில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க, அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம், அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்துட்டு அவன் கொண்டாடிட்டு சொன்னேன். உடனே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ தான் பார்க்கணும், ஹீரோனி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ சார் வந்தாங்க. சரி சார் இன்னைக்கு ஹீரோனி வருது பாருங்க சார்னு சொன்னாங்க. அப்படியா சார், சரி ஓகே சார்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ள சொன்னாங்க சார் ஹீரோனி பாம்பேலேருந்து வருது. உடனே என் ஃப்ரெண்டுலாம் பார்த்தாங்க, டேய் மச்சான் பாம்பே வா, ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஹீரோயின் நானும் வரும் பார்த்துட்டே இருக்கேன். லாஸ்ட்டாக வந்தது எப்போ 35 வயசுல ஒரு ஆண்டியை கொண்டு வந்து விட்டாங்க. இதான் ஹீரோனி சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் மூச்சு வாங்கினதில் அது மட்டும் தான் இதாகிடுச்சு. இல்லை சார் இப்படி பண்ணிட்டீங்க சார்னு சொல்லிட்டு ஐயோ சார் வேணவே வேணாம், எனக்கு இந்த ஹீரோனே வேண்டாம் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை சார் அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது, அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர், அவ்வளோதான், உங்களுக்கு ஹீரோனி நாளைக்கு வருது சார்னு சொன்னாங்க. சரி நாளைக்கு ஏதாவது நல்ல பொண்ணா வரும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் பார்த்தேன், வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு. 45 வயசுல வந்துச்சு ஒரு ஆண்டி. என்ன சார் இது நேரத்தோட எனக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். சார் இது வந்து ஹீரோனி தான், இது வந்து பூக்காரி சார், அது வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுவோம், நீங்கள் வந்து லவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் சொன்னேன். நாளைக்கு பார்க்க சார் உங்களுக்கு 19 வயசுல கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்து சரி பார்க்கலாம் சார்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு. எப்படி இருந்துச்சு, 19 வயசுல காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி கரையே தான் வந்து ஒன்று. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களா சார், இது யார் சார்னு கேட்டேன். இது வந்து பூக்காரிக்கு அசிஸ்டண்ட்டு. சரி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, சரி சார் ஹீரோனி வேணாம் சார் ப்ளீஸ் சார் சொன்னேன். இல்லை சார் வருது சார் நாளைக்கு வருது சார் சொல்லிட்டு எங்கள் ஊரில் போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம். அப்போ ஸ்கூலில் வந்து சார் இப்போ வந்துடுவாங்க பாருங்க புடவை கட்டிட்டு வருவாங்க சொன்னாங்க. நானும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லா டீச்சராக லைன் தான் வந்தாங்க. ஐயோ இதாக இருக்குமா அதாக இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் வரல. லாஸ்ட்டில் ஒரு 1000 தூரமாக அசைஞ்சு சொன்னாங்க. ஐயோ வச்சுட்டாரு ஆப்புன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம ஹீரோனி. சரி ஏதோ பார்த்ததுக்கு இதாக கொஞ்சம் சுமாராக இருக்கு, சரி ஏற்றுப்போம் அப்படி சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே விஞ்ஞானபுரத்தில் வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ வந்தப்போ நாங்கள் வந்தாங்க. நான் சார் யார் சார் ஹீரோன்னு கேட்டாங்க. உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார், உங்களோட செல்ல கிளியை பறந்து விடாமல் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. சரி ஓகே சார் சொல்லிட்டு அடுத்த அந்த ஹீரோயின் வந்தாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமா வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்ச சுகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோடனே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்பரா ஐயோ சொல்லக்கூட வரல. உடனே அண்ணாச்சி சொன்னாங்க, ஏன் என்ன வா நீ ஏன் இது பண்ணுறன்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாரப்பாம்பு மாமா வந்தாங்க. அன்னைக்கு பார்த்ததுதான் சாரப்பாம்பு. எப்போ வந்தாலும் மாப்பிளா ஃபோன் பண்ண, மாப்பிளா எப்படி இருக்கீங்க, மாப்பிளா வாங்க மாப்பிளா அப்படி சொல்லி இந்த படத்தில் 2 மாமா கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியார் 4 பேர். இந்த கேக் எடுத்துட்டு வந்தாங்களே, எப்ப போனா என்ன மருமகனே, எங்க மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு நானும் மாமியார் அத்தை தான் கூப்பிடுவேன். மாமியார் கிட்ட வரையாளி இவங்க தான். சரி ஓகே சார். சரி பாலா சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க. எல்லா படத்தையும் நீங்க தான் வெற்றி இது பண்ணணும் ஓகே. ஆனா ஒண்ணு சார், எனக்கு வந்து இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பாலா சார் மேல ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார். ரொம்ப அவர் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு.
ஏன்னா வந்து ஒரு சீன்ல வந்து ஈரானி பக்கத்துல கூட போகல அப்படின்னு இந்த காலத்துல உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணு கிஸ் கொடுத்த மாதிரி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க. பக்கத்துல உட்காந்து எங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்துருக்காங்க. வீட்டுல போய் எனக்கு என்னென்ன உள்ள போதும் சார் எல்லாமே ஸ்கிரீன் மேட்ல எடுத்ததான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சிருங்க சார். நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட ஹீரோ சார் வந்து புதுமுகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக பேசுவதற்காக நமது படத்தின் இயக்குனர் பகவதி பாலா சார் அவர்கள் உங்கள் கைத்தட்டல்களுடன் மேடைக்கு வருக என வரவேற்கிறோம்.